புகைவண்டி இருளை கிழித்து கொண்டு வேகமாக ஓடியது. நேரத்தை பற்றிய நினைப்பின்றி வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் விமலா. சில்லென்று முகத்தில் வீசிய காற்றை அனுபவித்த வண்ணம் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அங்கே உட்கார இடம் கிடைத்தது மிகவும் அதிசயம். இரவின் அந்த நேரத்திலும் பொறுமையோடு அவளோடு காத்திருந்து அவளை வழியனுப்ப வந்திருந்தனர் தனபாக்கியமும் அவள் கணவரும். அவளிடம் அதிக ஜாமான்கள் இருக்கவில்லை. சோப்பு, சீப்பு, துவாலை இத்தியாதி அடங்கிய தோல்பை ஒன்று, அவளது துணிகளும் புத்தகங்களும் கொண்ட ஒரு சிறு பெட்டி, அவ்வளவுதான் அவள் சொத்து. அவளது சிறு மணிப்பரிசில் பாட்டி அனுப்பியிருந்த 100 ரூபாய் அப்படியே இருந்தது. பெரிய தனக்காரர் தன் பொறுப்பாக இருக்கட்டும் என்று பயணச்சீட்டை தம் செலவிலேயே வாங்கி தந்தார். ஏதாச்சும் வாங்க வச்சுக்க, போனதும் கடுதாசி போடு, மறக்காதே. கிசுகிசுத்த தனபாக்கியும் புத்தம் புதிதான 50 ரூபாய் நோட்டு ஒன்றை அவளது உள்ளங்கையில் வைத்து அழுத்தினாள். வண்டி நகரத் தொடங்கியதும் விமலாவுக்கு அழுகை வந்துவிட்டது. அம்மாவுக்கு பின் உண்மையான பாசம் காட்டி அவளது நன்மையே சிந்தனையாக இருந்த அந்த அருமையான தம்பதியரை எண்ணி நெஞ்சு நன்றியால் நெகிழ்ந்து போனது. கொஞ்ச நேரம் இனம் விளங்காத துயரத்தில் மூச்சு முட்டுவது போன்ற திணறலில் அவள் விழித்து கொண்டு நின்றபோது ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கிழவன் இருமிக் கொண்டே எழுந்தான். உட்கார், நான் அடுத்த ஊரில் இறங்கப் போகிறேன். கருணையோடு தன் இடத்தை விட்டு கொடுத்துவிட்டு வெளியே நகர்ந்து விட்டான். அதிசயத்திலும் அதிசயம். புலி மூட்டையாக பயணிகள் அடைத்து கொண்டிருந்த பகுதியில் ஜன்னல் ஓரத்தில் அவளுக்கு இடம் கிடைத்தது. இரவு முழுவதும் உட்கார்ந்தபடியே பயணம் செய்ய வேண்டிய நிலைதான். ஆனாலும் கொஞ்சம் ஒண்டி உட்கார இடம் கிடைத்து விட்டது. அதுபோல அவளுடைய பாட்டி மற்ற உறவினர்கள் மனதிலும் அவளுக்கு இடம் கிடைத்துவிட்டால். புகைவண்டி கூச்சலிட்டு கொண்டு ஓடியது. எத்தனையோ முயன்றும் அவளால் குழந்தை பருவத்திலே ஒரு சில நாள் வாழ்ந்த அந்த வீட்டையோ அதில் இருந்த மனிதர்களின் முகத்தையோ நினைவுக்கு கொண்டு வர இயலவில்லை. வெளியே அப்பிக்கொண்டிருந்த இருளில் எதையும் பார்க்க முடியாது வெறித்த அவளது கண்களைப் போல மனமும் கடந்த கால நாட்களை சிந்தித்து சலித்து போனது. ஊருக்கு புறப்படச் செய்த ஆயுதங்கள் விளைவாக அவள் மிகவும் சோர்ந்து விட்டிருந்தாள். அந்த பானையை கூட நீ பட்டணத்துக்கு எடுத்துட்டு போக போறியா? உங்க அம்மா ஞாபகமா நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்துட்டு போமா. அந்த பீங்கன் தட்டை எனக்கு தந்துட்டு போமா. நீ நல்லா இருப்ப. உன் பெயரை சொல்லி இந்த கைத்துக்கட்டில் நான் தூங்கிப்பேன், எனக்கு கொடுமா. புண்ணியம் உண்டு. இப்படி ஆளுக்கு ஒன்றாக தட்டுமுட்டு ஜாமான்களை எடுத்துக்கொள்ள தெரு பெண்கள் முற்றுகையிட்டனர். எனக்கு உனக்கு என்று அவள் விட்டு போகும் ஓட்டை உடசல்களை பங்கிட்டுக் கொள்வதில் அவர்களுக்குள் எத்தனை போட்டி, எத்தனை சண்டை. எதிர்வீட்டு பாட்டிக்கு தனக்கு துணையாக அன்று வரை இருந்து உதவியதற்கு நன்றி பாராட்டி அம்மாவின் பழைய சேலைகளில் 2ஐயும் 10 ரூபாய் நோட்டு ஒன்றையும் பரிசாக கொடுத்துவிட்டு வந்தாள். சென்னை ரயில் நிலையத்தில் வந்து தன்னை சந்திக்கும்படி ஏற்கனவே பாட்டிக்கு கடிதம் எழுதியிருந்தாள். அவளை அழைத்து போக பாட்டி ரயில் நிலையத்திற்கு வருவார்களா? எப்படி அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது? தனக்குள்ளே பலவும் எண்ணியபடியே கண்களை மூடிக்கொண்டாள். கடக் கடக் என்று தாளமிட்டபடி விரைந்து வண்டி எழுப்பிய ஓசை தாலாட்டை போன்று இனிமையாக இருந்தது. நாள் முழுவதும் ஓயாது வந்தவர்களுடன் பேசி மிஞ்சிய பொருள்களை பங்கிட்டு கொடுத்து அலுத்து போன உடல் ஜன்னல் கம்பிகள் மீது சரியவே அவளுக்கு நல்ல தூக்கம் வந்துவிட்டது. இடையே வண்டி பல நிலையங்களில் நின்றதும் பயணிகள் ஏறியதும் இறங்கியதும் காப்பி காப்பி என்று ஜன்னல் அருகே காப்பி விற்பவர் கத்தியதும் அவளுக்கு தெரியாது. அவள் நிம்மதியாக தூங்கி போனாள். திடுக்கிட்டு விழித்து நிமிர்ந்து உட்கார்ந்தபோது அவள் இருந்த பகுதியில் 3 நபர்கள், அதுவும் 2 பெண்கள், ஒரு கிழவர் தான் இருந்தனர். வண்டி சென்னை நிலையத்தை நெருங்கி கொண்டிருந்தது. அவசரமாக தோல்பையை திறந்து சீப்பை எடுத்து பவுடர் டப்பாவில் இருந்த சிறு கண்ணாடியில் பார்த்தபடி தலையை சீவி முடித்து கொண்டாள். எழுந்து சென்று முகத்தை கழுவிக்கொண்டு கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். கசங்கி போயிருந்த புடவையை தட்டி மேலாடையை சரி செய்து கொண்டு விரைவில் தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தாள். விடிந்து வெகு நேரமாகவில்லை. ஆனாலும் கோடை வெயில் கொடுமையாக காயத் தொடங்கி விட்டிருந்தது. வண்டியின் வேகம் குறையத் தொடங்கியதும் பயணிகளிடம் ஒரே பரபரப்பு. ஜாமான்களை சேர்த்து கொண்டு ஒருவர் காலை ஒருவர் மிதித்து கொண்டு எல்லோரும் இறங்க அவசரப்பட்டு காத்திருக்கும் சமயம் மெல்ல மெல்ல ஆடிக்கொண்டு நுழைந்த வண்டி பெருமூச்சுடன் உடலை குலுக்கிக் கொண்டு நிலையத்திற்குள் வந்து நின்றது. படுவேகத்தில் பயணிகள் வெளியே குதித்தனர். போர்டர்கள் அவர்களிடையே நீந்தி கொண்டு உள்ளே புகுந்தனர். ஒரே சத்தம். பெட்டியை காலடியில் வைத்துக்கொண்டு தோளில் பையை மாட்டியபடி அவள் பொறுமையாக உட்கார்ந்திருந்தாள். சிறிது பொழுதில் கூட்டம் கலைந்து விட்டதும் அவள் மெல்ல எழுந்து வெளியே வந்தாள். கீழே இறங்கி நின்று சுற்றுமுற்றும் கலவரத்துடன் பார்த்தாள். சென்னை நகரத்திற்கு அவள் ஒரே ஒரு முறைதான் அம்மாவுடன் சிறு வயதில் வந்திருக்கிறாள். வினாடிக்கு வினாடி கட்டடங்களை உருவாக்கி கொண்டு புதுமுகம் பூண்டு கொண்டு இருந்த சென்னையின் பல பாகங்களை அவள் இப்பொழுது எப்படி அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறாள்? பாட்டி ருக்மணியை எப்படி அந்த கூட்டத்தில் கண்டுபிடிப்பது? கூட்டத்தோடு கூட்டமாக பளிச்சென்று தெரிந்த வெளிச்சத்திலே அவள் விழித்து கொண்டு நின்றாள். நெஞ்சு திக் திக்கென்றடித்தது. காதோரத்தில் வியர்வை வழிய தொடங்கியது. கொஞ்ச தூரத்தில் வெள்ளை சஃபாரி ஆடையில் உயரமாக அழகான மீசையுடன் தெரிந்த இளைஞன் ஒருவன் அவள் பக்கம் வருவதை கண்டாள்.
நெஞ்சு இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டது. தனபாக்கியம் சொன்ன அவளுடைய அத்தை மகனா அவன்? அவனும் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மிகவும் தயங்கிக் கொண்டுதான் அவள் அருகில் வந்தான். வில்லா அவென்யூ 7ஆம் எண், நுங்கம்பாக்கம். ருக்மணி அம்மா வீட்டுக்குத்தானே வந்திருக்கீங்க? மிஸ் விமலா தானே? கேட்டுக்கொண்டே அவள் பாட்டிக்கு போட்டிருந்த கடிதத்தை எடுத்து அவளிடம் நீட்டினான். அவங்களுக்கு வர முடியலை, என்னை காரோடு அனுப்பியிருக்காங்க. ஜாமான் இவ்வளவுதானே? கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டான். அவள் முகம் சிவந்து போனாள். நெஞ்சு இன்னமும் வேகமாக வெடித்துவிடும் போல துடித்து கொண்டது. கார், பங்களா என்ற பணக்கார சூழ்நிலையில் இருந்த அந்த உறவுக்காரன் எடுத்த எடுப்பிலேயே அவளது ஏழ்மையை கணிப்பு செய்து விட்டானோ? நல்லா தூங்குனீங்களா? இன்னும் காபி எதுவும் சாப்பிடல போல இருக்கு. கார் ரொம்ப தொலைவில் இல்லை, பின்னாலேயே இப்படி வாங்கோ சொல்லிவிட்டு அவன் லேசாக சிரித்தான். கருமீசைக்கு அடியில் வரிசை பொருட்கள் பளிச்சிட்ட போது அவன் முகம் முன்னைவிட கலையாக தெரிவதை உணர்ந்தாள். ஏனோ அவள் நெஞ்சில் ஒரு இன்ப சிலிர்ப்பு. யார் அவன்? உறவு தெரியாத அந்த இளைஞனை காந்தத்தால் கவரப்பட்ட இரும்பு தூளை போல வேகமாக பின்தொடர்ந்தாள். பளபளவென்று விமலாவின் வருகைக்காக காத்து நின்ற அந்த வண்ண பேட்காரின் டிக்கியை திறந்தான் இளைஞன். பெட்டியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு காரின் முன் இருக்கையில் கதவை திறந்து விட்டான். ஏறிக்கோங்கோ. மெல்லியதாக புன்னகைத்தான். விமலா தயக்கத்துடன் அவன் முகத்தை பார்த்தாள். அதை புரிந்து கொண்டு விட்டவன் பக்கென்று சிரித்து விட்டான். இந்த கார் என்னுடையது. நான் உங்கள் பாட்டி விட்டு கார் ஓட்டுநர் அல்ல. அதனால் முன்பக்கத்தில் சரிசமமாக நீங்கள் உட்கார்வதுதான் முறை. அவள் தயங்கினாள். அவன் தொடர்ந்தான். இவனை நம்பலாமா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை நீங்கள் நல்லாவே நம்பலாம். ஏன்னா உங்க தாத்தா என்னை நம்பி அவரது சொத்துக்களை மேற்பார்வையிட்டு சரிவர ஒப்படைக்க வேண்டிய ஒரு கார்டியன் பதவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் வீடு போய் சேர்வதற்குள்ளே என்னை பற்றின விஷயம் முழுவதும் சொல்லிவிடுறேன். வசீகரமாக வரிசை பொருட்கள் மின்ன சிரித்தான் அவன். வீணாக விவாதம் புரியது சரியல்ல. தனக்குள் நினைத்தபடி காரின் முன்பக்கத்து இருக்கையில் விமலா அமர்ந்து கொண்டாள். கார் நெடுஞ்சாலைக்குள் புகுந்தது. காற்று வாக்கில் அவனையும் தாண்டி அவள் முகத்தில் மோதிய அந்த சாந்தமான நறுமணம் அவன் முகத்தை மழித்த பின் பயன்படுத்தும் வாசனை திரவியம் என்பதை புரிந்து கொண்டாள். அவனது அருகாமை அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக நெடுநாளாக பழகியது போன்ற உணர்வை உண்டாக்கியது. மிஸ் விமலா. மென்மையான கரகரப்பான அவனது குரல் இன்பமாக அவள் காதை தழுவியது. ஏன் இப்படி? அவள் காது உடல் முழுவதும் சூடாகி நெஞ்சு படபடவென அடித்துக் கொள்கிறது. அவள் திரும்பினாள். வீடு நெருங்கும் முன் உங்களிடம் சுருக்கமாகவே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். வண்டியை சீராக ஓட்டியபடி பேசத் தொடங்கினான் அவன். என் பெயர் மோகன். உங்கள் தாத்தா மயூரநாதனின் குடும்ப வக்கீல் குமரேசனின் ஒரே மகன். என் தந்தையோடு நானும் கூட்டாக வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருந்தேன். பல கம்பெனிகளுக்கு நாங்கள் சட்ட நுணுக்க ஆலோசகராக இருந்து வந்தோம். சில ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை காலமாகிவிட்டார். அதனால் நான் தனியாக இந்த தொழிலில் செயல்படத் தொடங்கினேன். உங்கள் தாத்தாவின் வியாபாரத்திலும் சட்ட நுணுக்க ஆலோசகராகவும் குடும்ப வக்கீலாகவும் நான் பொறுப்பேற்ற ஒரு சில மாதங்களில் அவரும் மாரடைப்பால் இறந்து போனார். என்னடா இது, ஊருக்கு வந்ததும் வராததுமாக சாவை பற்றி பேசுறேன்னு திகைப்பா இருக்கா? கேட்டான் வேடிக்கையாக. இவன் நமது உறவுக்காரன் இல்லை. இனி மேலே என்ன சொல்லப் போகிறான்? அவள் ஆவலாக அவனை பார்த்தாள். உங்கள் தாத்தாவின் உயிர்படி வியாபாரம் ஹைதராபாத்தில் இருந்த வீடு யாவும் உங்கள் பாட்டிக்கும் சித்தப்பா செல்வத்திற்கும் 2 பங்காக வைத்தாகிவிட்டது. நுங்கம்பாக்கத்து பங்களா, அதில் உள்ள ஜாமான்கள், அம்பாசிடர் கார், வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள வைர நகைகள் மற்றும் வங்கியில் வட்டி போட்டு கொண்டு தூங்கும் ரொக்கப்பணம் 18 லட்சம் ரூபாய் யாவும் மூத்த மகன் காங்கேயனுக்கு சேர வேண்டியது. விமலாவிற்கு பிரமிப்பு. என்ன இது? இவன் சொல்வதையெல்லாம் உண்மையா? காங்கேயனுக்கு பின் உயிருடன் இருக்கும் அவருடைய குழந்தைக்கு இந்த சொத்து போய் சேரும். திகைப்பில் அயர்ந்து போனாள் விமலா. மார்பு படீர் படீரென அடித்து கொண்டது. அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி ஆவலாய் பறந்தவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்ட சூறாவளியா? அதுதான் பாட்டி அருமையாக இவளை அழைத்திருக்கிறாளா? சென்னையில் அண்ணா நகரில் நான் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அடிக்கடி சில கம்பெனி கிளைகளின் சட்ட ஆலோசனை விஷயமாக வெளியூர் போக நேரும். பம்பாய், டெல்லி, கல்கத்தா, பெங்களூர் என்று சில வாரங்கள் தங்க நேரிடும். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்கள் வீட்டிலேயே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். பணம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் தேவைதான். ஆனால் அதுவே பெரிய எதிரியும் கூட. இத்தனை சொத்துக்கு அதிபதியான உங்களை சுற்றி உறவினர்கள் கழுகு போல வட்டமிட்டு இருக்கிறாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஐயோ! பதறிய விமலா வாய்விட்டு கூவினாள். பயப்படாதீங்க. தன் இளைய மகனுக்கு வாரிசு இல்லாவிட்டால் தனது சொத்து முழுவதும் தர்மங்களுக்கு உபயோகிக்கணும்னு ஒரு நிபந்தனை உயிரில் இருக்கு. அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால்தான் உங்கள் பாட்டி மற்ற உறவினர்கள் அந்த பங்களாவில் சுகமாக வாழ முடியும். பாட்டியின் திடீர் பாசம் எதனால் என்பதை இப்பொழுது விமலா நன்றாக விளங்கி கொண்டு விட்டாள். ஓநாய்கள் இடையில் ஒரு ஆட்டுக்குட்டி போல் அவள் அங்கே யாரை நம்பி வாழப்போகிறாள்?
பயத்தில் அவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்து விட்டது. ஓரக்கண்ணால் அவளை கவனித்த மோகன், கண்களை துடைச்சுக்கோங்க. உங்கள் சொத்துக்களை அவ்வளவு சுலபமாக அவங்க யாரும் தட்டி கொண்டு போக முடியாது. உங்களுக்கு 23 வயது முடிஞ்ச பிறகுதான் சொத்து கைக்கு வந்து சேரும். அதுவரை உங்கள் செலவுக்கு மாதா மாதம் ஒரு தொகை கிடைக்கும். கார் இருக்கு, அதை நீங்கள் உபயோகிக்கலாம். ஆனால் எல்லாம் அளவாகத்தான் செய்ய முடியும். ஏன்னா நான் கார்டியனாக உங்கள் தாத்தா உயில் பிரகாரம் அமர்த்தப்பட்டிருக்கிறேனே. என் பொறுப்பை நல்லாவே கவனிச்சுப்பேன், கவலைப்படாதீங்க, பரிவுடன் கூறினான். அவளது சொத்துக்கு பாதுகாவல் அவன். அவளது வாழ்க்கைக்கும் அவனே பாதுகாவலனாக அமைந்துவிட்டால்? அந்த கற்பனையில் முகம் சிவந்து போனாள் அவள். முன்பின் தெரியாதவன் ஏதோ பரிவாக 2 வார்த்தை பேசிவிட்டான் என்பதற்காக, ச்சே, என்ன எண்ணம் இது? தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். கார் ஒரு திருப்பத்தில் நுழைந்தது. இருபுறமும் தழைத்து வளர்ந்து இருந்த செங்கொன்றை மரங்கள் அணி செய்து கொண்டிருந்தன. இன்னும் சில மரங்களில் இலையே தெரியாமல் செவேல் என்று பூத்து குலுங்கியது. இம்மரங்கள் ராணிக்கு நடைபாதை விரிச்சா போல தரை மீது சிவப்பு பூக்கள் சிதறி கிடக்கும் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. இங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனிதர்கள் தான் வசிக்க கட்டுப்படியாகும், சிரித்தபடி கூறினான். கேட்டுகளை அகல திறந்த குர்கா ஒரு சலாம் போட்டு வரவேற்றான். பங்களாவின் நடைபாதைக்குள் கார் சென்று நின்றது. நான் இருக்கா? அச்சத்துடன் கேட்டாள் விமலா.